காயத்ரி அம்மா தொடங்கலாமா? சார். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே இன்னைக்கு லேட்டு. அம்மா ஜெயலலிதா அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. பேசணும். அம்மா உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குமா? சரிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 98வது நாள் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 98வது அதிகாரம் திருவள்ளுவர் சிந்தனையோடு தொடங்குகிறோம். இன்றைக்கு பெருமை என்பது 98வது அதிகாரமாக அமைந்திருக்கிறது. அந்த பெருமை என்பதில் ஒரு இரண்டாவது சிந்தனையை பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிந்தனை தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். மிக அற்புதமான செய்தி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது மரமாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, மனித இனமாக இருந்தாலும் சரி, உயிருள்ள அத்தனை படைப்புகளும் எல்லாம் சமமானவைதான். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அங்கதான் நாம வேறுபடுகிறோம். பிறக்கும் முறை எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையாக தான் இருக்கிறது. ஆதலால் அவரவர் செய்யும் தொழில் வேறுபாடுகளால் பிறக்கும் தன்மை அமையாது என்று மிக அழகாக ஒவ்வொருத்தரும் செய்கின்ற தொழிலால் பிறப்பு என்பது வேறுபடாது. பிறப்பு எல்லாருக்கும் ஒன்று, எல்லாவற்றிற்கும் ஒன்றுதான் என்ற சிந்தனையோடு பெருமை என்ற அதிகாரம் 98வது அதிகாரத்தில் 2வது திருக்குறள். இந்த திருக்குறளின் வரிசை எண் 972 என்ற இந்த நிலையோடு இன்றைய ஆய்வு கட்டுரையாளருடைய அறிமுகத்தை செய்துவிடலாம் என்று நினைக்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 98வது நாள் நிகழ்வில் நாம முனைவர் சி. அருள் மைக்கேல் செல்வி அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். அவர்கள் இன்றைய உரையை மிக அழகாக வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இணை பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், பாத்திமா கல்லூரி தன்னாட்சியாக இயங்குகிறது, மதுரையில் அமைந்திருக்கிறது. இந்த கல்லூரியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி வரும் அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அம்மையாரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை செய்துவிடலாம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் இளங்கலை பட்டத்தை வி. வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி, அது மட்டுமல்ல,
அந்த கல்லூரியில் பட்டம் பெற்று இளங்கலை பட்டத்தை பெற்று முதுகலை, ஆய்வியல் நிறைஞர் பட்டம், முனைவர் பட்டம், இந்த ஆய்வியல் பட்டங்களை எல்லாம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல சான்றோர்களே, இவர் 32க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். அவருடைய பதிப்பு பணி என்று பார்த்தால் 6 புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார். தன்னுடைய புத்தகமாக 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அதுல நாம பார்க்கும்போது அண்ணா முதல் வெண்ணிலா வரை அப்படின்றது ஒரு புத்தகம். 2வது புத்தகம் அப்துல் கலாம் பொன்மொழிகள். இந்த 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். இவருடைய கட்டுரைகள் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கின்ற கட்டுரைகள் என்று பார்க்கும்போது 99 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, கருத்தரங்கம், பயிலரங்கம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு 270க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும், அது ஆய்வு அரங்காக இருந்தாலும் சரி, பயிலரங்காக இருந்தாலும் சரி, அது இணைய வழியிலாக இருந்தாலும் சரி, அல்லது நேர்முகமாக இருந்தாலும் சரி, அது பன்னாட்டு கருத்தரங்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேசிய கருத்தரங்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பங்கு பெற்று விடுகிறார். அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கே ஒரு 270க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இவருடைய பங்களிப்போடு இடம்பெறுகின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆசிரியர் பணியில் முதுகலை மாணவர்களுக்கு நெறியாளராக விளங்கி வருகிறார். ஆய்வியல் நிறைஞர் இவருடைய மேற்பார்வையில் 7 மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இப்படி நாம் இவருடைய அறிமுகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஏராளமாக நீள்கிறது. நானும் அவருடைய ஃபைல தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதற்குள்ள நம்ம நிகழ்வு தொடங்கி முடிஞ்சிடும் போல இருக்கு. அதனால இடையில அப்படியே நிறுத்திட்டு இந்த செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அவர்கள் இப்படிப்பட்ட பேராற்றல் வாய்ந்தவர்களாக விளங்கி வருகிறார்கள். இந்த அம்மையாரை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்கிறது. இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று, இன்றைய நூற்பாக்களை எல்லாம் இசையோடு பாட காத்திருக்கும் அம்மையார் காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். காயத்ரி அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் தில் மண் மற்று கொல் ஒடு தெய்ய அந்தில் ஆங்கு அம்ம மா இடைச்சொற்கள். நூற்பா 431. விழைவே காலம் ஒழி இசை தில்லே, விழைவே காலம் ஒழி இசை தில்லே. நூற்பா 432. வன்னே அசை நிலை ஒழி இசையாக்கம், கழிவு மிகுதி நிலை பெறு ஆகும். மன்னே அசை நிலை ஒழி இசையாக்கம், கழிவு மிகுதி நிலை பெறு ஆகும்.
நூற்பா 433. வினை மாற்று அசை நிலை பிறிது எனுமற்றே. வினை மாற்று அசை நிலை பிறிது எனுமற்றே. நுட்பா 434. மற்றையது என்பது சுட்டியதற்கு இனம். மற்றையது என்பது சுட்டியதற்கு இனம். நூற்பா 435. ஒல்லே ஐயம் அசை நிலை கூற்றே. கொல்லே ஐயம் அசை நிலை கூற்றே. நுட்பா 436. ஒடுவும் தெய்யவும் இசை நிறை மொழியே. ஒடுவும் தெய்யவும் இசை நிறை மொழியே. நுட்பா 437. அந்தில் ஆங்கு அசை நிலை இடப்பொருளவே. அந்தில் ஆங்கு அசை நிலை இடப்பொருளவே. நுட்பா 438. அம்ம உரையசை கேண்மினன்று ஆகும். அம்ம உரையசை கேண்மினன்று ஆகும். நூற்பா 439. மாயன் கிளவி வியங்கோளசை சொல். மாயன் கிளவி வியங்கோளசை சொல். நூற்பா 440. வியாயிக மூமதி அத்தை இத்தை வழிய மாள ஈயாழ முன்னிலை அசை. மியாயிக மூமதி அத்தை இத்தை வாழிய மாளை யாழ முன்னிலை அசை. நூற்பா 441. யாகா பிறப்பிறக்கு அரோகோ மாதுயிகம் சின்குறையோரும் போலும் இருந்து இட்டு. அன்று ஆம் தாம் தான் கின்று நின்று அசை மொழி. யாகா பிறப்பிறக்கு அரோகோ மாதுயிகம் சின்குறையோரும் போலும் இருந்து இட்டு. அன்று ஆம் தாம் தான் கின்று நின்று அசை மொழி. நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. எல்லாம் ஓரடியாகவே இன்றைய நூற்பாக்கள் அமைந்து விட்டன. இருந்தாலும் மிக அழகாக அவற்றையெல்லாம் பாடி ரொம்ப இசையோடு பாடியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சிங்க அம்மா. நன்றி. இன்றைய உரையாளர் பேராசிரியர் முனைவர் சி. அருள் மைக்கேல் செல்வி, இணை பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், பாத்திமா கல்லூரி, மதுரை, அம்மையார் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய இனிய தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஐயா கேக்குதாங்க ஐயா? அம்மா கேக்குது. நீங்க தொடர்ந்து பேசலாமா? கேட்கலன்னா நாங்களே கூப்பிடுவோமா? சரிங்க ஐயா. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தகமும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்விலே நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் திருமிகு தனஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும் செயலர் திருமதி விமல் அவர்களுக்கும் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும்
என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாள்தோறும் நன்னூல் நிகழ்ச்சியிலே நன்னூல் நூற்பாக்களை இசையோடு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாள்தோறும் நன்னூல் நிகழ்ச்சியிலே இன்று நாம் இடையியலில் இடம்பெற்று இருக்கக்கூடிய இடைச்சொற்கள் 431 441 வரை இடம்பெற்றுள்ள இடைச்சொற்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். இலக்கணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொழினா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மொழி விழியானால் இலக்கணம் இமையாகும் என்பார்கள். மகளிருக்கு நிறைகாப்பு போல மொழிக்கு இலக்கணம் காப்பாக இருக்கின்றது. நம் முன்னோர் இலக்கணத்தால் வீடு பேறு அடையலாம் என துணிந்தனர். நம்மெல்லாம் ஒரு நூல் பயன் படிக்கிறப்ப அறம்பொருள் இன்பம் அந்த 3 பொருளையும் தரக்கூடிய நூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இலக்கணத்தை நம்ம படிச்சாலே வீடு பேறு அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம முன்னோர்கிட்ட இருந்திருக்குது. அத எழுத்தறிய தீரும் இழிதகமை தேர்ந்தான் மொழித்திறன் முட்டறுப்பானாகும் மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் முதல் நூல் பொருள் உணர்ந்து கட்டறுத்து வீடு பெறும் என்ற வெண்பாவால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வெண்பா நன்னூலிலே சோம இளவரசு ஐயா அவர்கள் எழுதிய உரையிலே பாயிர சொற்களிலே இந்த வெண்பா இடம்பெற்று இருப்பதை காண முடிகின்றது. இலக்கணம்னா என்ன? இலக்கணம் படிக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வத்தோட இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இலக்கணம் கற்போருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாதான் இருக்குது. இலக்கண தாளை புறக்கணிக்கக்கூடிய அளவிலே தான் இலக்கணத்தோட நிலை இன்னைக்கு இருக்குது. இலக்கணம் அப்படின்னு பார்க்குறப்ப இலக்கியமும் இலக்கணமும் வேறுபட்ட நிலை உடையன அல்ல. இலக்கியம் தாய், இலக்கணம் சேய். இலக்கியம் தேமாங்கனி, இலக்கணம் தீஞ்சுவை சாறு. இலக்கியம் பெரு விளக்கும், இலக்கணம் அதன் ஒளி. இலக்கியம் எள், இலக்கணம் எண்ணெய். இந்த பிணைப்பு முறையை நம் முன்னோர் நன்கு அறிந்து தெளிந்திருந்தனர். இதனாலேயே இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே, எள்ளின்று ஆகில் எண்ணெயும் இன்றே, எள்ளினுள் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்றும் எடுப்படும் இலக்கணம் என கூறி சென்றனர். இலக்கியம் பலவாய் பல்கி பெருகி வளர தலைப்படும் காலத்தில் மொழியினை ஒழுங்குபடுத்த நினைத்த மூதறிவாளர் கண்ட முறையே இலக்கணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இலக்கண தோற்றம் இலக்கியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது அன்று. வழக்கு மொழியின் வாழ்வையும் வளத்தையும் மதித்து அதனையும் தழுவி ஒழுகும் உயர்வுடையது இலக்கணம். இலக்கணம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியர் தான் இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. இலக்கணம் அப்படின்னு பார்க்கிறப்ப மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளுள் பேசுவதும் எழுதுவதும் தலை சிறந்த கருவியா இருக்குது. இந்த பேச்சையும் எழுத்தையும் ஒழுங்குபடுத்தி தருவதுதான் இலக்கணம். இலக்கண அறிவு இல்லை அப்படின்னா நம்ம எந்த நூலையுமே படிக்க முடியாது. பிழையில்லாம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் உதவும். அதுதான் இலக்கணத்தின் பயன் அப்படின்னு ஆறுமுக நாவலர் என்ற அறிஞர் கூறுகின்றார். பொருளை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இலக்கணம் இன்றியமையாதது. அது மட்டும் இல்லாம செய்யுள் வழக்குகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இலக்கணம் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. சான்றாக வாழைப்பழம் அப்படிங்கிற சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் இன்னைக்கு அதை நம்ம தப்பே இல்லாம எழுதுறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அது ஒரு கேள்வியா தான் இருக்குது. வாழைப்பழம் என்பதை வாழைப்பழம் என்று எழுதுகின்ற பொழுது அங்கே பிழையான இலக்கணத்தை நாம் அறிதல் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டிருப்பதை காண முடிகின்றது. ஒரு சொல்லை அதனுடைய புணர்ச்சி விதிகளை அறிந்து இலக்கண விதிகளை அறிந்து பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இலக்கணம் அங்கே உயிரோடும் உயிர் துடிப்போடும் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இலக்கணம் அப்படின்னு பார்க்கிறப்ப
5 இலக்கணங்களையும் கூறக்கூடிய நூல்களாக ஒரு 6 நூல்களை நம்மளால சொல்ல முடியும். அதுல தலையாய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இளநிலை, முதுநிலை வகுப்புகள்ல அது பாடத்திட்டத்துல இருக்கிறதுனால தொல்காப்பியம் அப்படிங்கிற சொல்லவாவது நம்ம குறைந்த அளவாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். அவருடைய காலம் அப்படின்னு பார்க்குறப்ப இலக்கண வரலாறு நூலில் சோம இளவரசு ஐயா அவர்கள் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம பொதுவா தொல்காப்பியத்தை சொல்றப்ப காலத்தால் முந்தையது, பழமை வாய்ந்தது, தொன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள், அந்த பொருள் அதிகாரத்திலே பொருளிலே வரக்கூடிய அணிகளையும் யாப்புகளையும் குறித்து கூறக்கூடிய காரணத்தினால் அதனை 5 இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோம். தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு 3 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களாக 27 இயல்களும் இடம்பெற்றுள்ளன. நூற்பாக்கள் எண்ணிக்கை 1610 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் 6 பேர் அப்படின்னு பார்க்குறோம். இவங்களை பழைய உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம். புதிதாக இன்னைக்கு நிறைய உரைகள் இன்றைய காலகட்டத்திலையும் தொல்காப்பியத்திற்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், தெய்வச்சிலையார், கல்லாடர் மற்றும் பழைய உரையாசிரியர் இந்த 6 பேரோட உரைகளை தொல்காப்பியத்திற்கு கிடைத்த தலை சிறந்த உரைகள் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தபடியாக 5 இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூலாக வீரச்சோழியம் அப்படிங்கிற நூல் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் புத்தமித்திரனார். காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டு. 5 அதிகாரங்கள் உள்ளன, 11 இயல்கள் உள்ளன, 183 நூற்பாக்கள் அதுல இருக்குது. இந்த நூலுக்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார் என்பவர். அதுக்கு அடுத்தபடியாக 5 இலக்கணம் பேசக்கூடிய நூலாக இலக்கண விளக்கத்தை பார்க்க முடியுது. இதனுடைய ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 3 அதிகாரங்கள், 15 இயல்கள், 941 நூற்பாக்கள் இருக்குது. இந்த நூலுக்கு நூலாசிரியரே உரையும் செஞ்சிருக்கிறாங்க. அது இந்த நூலோட சிறப்பா இருக்குது. அடுத்தபடியா 5 இலக்கணத்தையும் பேசக்கூடிய நூலாக இத்தாலி நாட்டிலே இருந்து தமிழ் கற்று தமிழ் இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் காப்பியங்களையும் இலக்கண நூல்களையும் உரைநடையவும் அகராதியவும் படைத்து கொடுத்த வீரமாமுனிவரை நம்மால மறக்க முடியாது. அவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. அவர் எழுதிய தொன்னூல் விளக்கத்துல 5 இலக்கணங்களையும் நம்மால பார்க்க முடியுது. அடுத்தபடியாக முத்துவீரியம் அப்படிங்கிற நூல் 5 இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூலா இருக்குது. இதனுடைய ஆசிரியர் முத்துவீர உபாத்தியாயர். 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 5 அதிகாரங்கள், 15 இயல்கள், 1286 நூற்பாக்களை கொண்டு இருக்கின்றது. அடுத்தபடியா பார்த்தா சாமி கவிராசர் என்பவர் எழுதிய சுவாமிநாதம். இதை நம்ம சுவாமிநாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் 5 இலக்கணம் கொண்ட நூல் தான். இதுல எழுத்ததிகாரத்துல எழுத்தாக்க மரபு, பத மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இயல்களை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. 5 அதிகாரங்கள், 15 இயல்கள், 213 நூற்பாக்களை உடையதாக இந்த நூல் திகழ்கின்றது. இந்த 6 நூல்களும் நம்ம பார்க்கிறப்ப எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய 5 இலக்கணங்களையும் பேசக்கூடிய நூல்களாக உள்ளன. அடுத்தபடியாக எழுத்து, சொல் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் இலக்கணம் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நேமிநாதமும் நம்ம இன்னைக்கு 98வது அமர்வாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நன்னூலையும் சொல்லலாம். நேமிநாதம் இதனுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். 12ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி. எழுத்து, சொல் என்ற பொருண்மை குறித்து பேசுகின்றது. 2 அதிகாரங்களும் 10 இயல்களும் 95 நூற்பாக்களும் உள்ளன. உரை ஆசிரியர் உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனா யார் உரை எழுதினாங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியா நன்னூல் பவணந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. எழுத்தும் சொல்லும் குறித்து பேசுகின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 5 இயல்கள் வீதமாக 10 இயல்கள் உள்ளன. 462 நூற்பாக்கள் உள்ளன.
உரையாசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வழங்கக்கூடிய நூல்களிலேயே அதிக அளவிற்கு உரைகளை உடைய ஒரு நூலாக நன்னூல் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மயிலைநாதர், ஆண்டிப்புலவர் முதலிய பலர் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறப்ப 44ற்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் நன்னூலுக்கு உரை எழுதியதாக பதிவுகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சொல்லுக்கு மட்டுமே இலக்கணம் எழுதிய நூலாக இலக்கண கொத்து அப்படிங்கிற ஒரு நூலை பார்க்க முடியுது. இதனுடைய ஆசிரியர் சாமிநாத தேசிகர், 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 3 இயல்களும் 131 நூற்பாக்களும் உள்ளன. நூலாசிரியர் தான் உரையாசிரியராகவும் இருக்கிறாரு. இப்ப நம்ம நன்னூல்ல சொல்லதிகாரம் பார்க்கறதுனால சொல்லுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனா நல்லது அப்படின்னு தோணுச்சு. உயர்தனி செம்மொழியாய் விளங்கும் நம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதே அதனுடைய சொல் வளம்தான். நம்முடைய தமிழ் மொழியில் காணப்படும் சொற்கள், சொற்றொடர் அமைப்புகள் இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்கள் எல்லாருமே வந்து பெரிய வியப்புல தான் வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மொழி வளமான சொற்களை உடையதாக உள்ள மொழியா இருக்குது. எழுத்துக்களால் ஆகிய சொற்கள், தொடராகும் நிலை, சொற்களின் வகைப்பாடு, இது எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய நூலாக இந்த சொல் அதிகார நூல் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழ் இலக்கணம்தான் சொற்களை வந்து உலக வழக்காகவும் செய்யுள் வழக்காகவும் இரண்டாக பாகுபடுத்தி வகைப்படுத்தி தந்திருக்குது. இந்த வகையில அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும், சொற்கள் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் இலக்கண நூல்கள் சொல்லதிகாரத்தில் பதிவு செய்துள்ளன. தொல்காப்பியம் இப்படி சொல் குறித்து பேசக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், வீரச்சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், நன்னூல் போன்ற நூல்களை நம்ம சொல்ல முடியுது. தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல 9 இயல்கள் சொற்கள் குறித்து கூறக்கூடிய நூலா இருக்குது. வீரச்சோழியத்துல சொல்லதிகாரத்துல 6 படலங்கள் சொற்கள் குறித்து கூறக்கூடிய செய்திகளை உடையனவாக உள்ளன. இலக்கண விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 5 இயல்களை உடையதா இருக்குது. நன்னூல் போலவே அதுலயும் 5 இயல்கள் கொண்டுதான் இருக்குது. இலக்கண விளக்கத்துல பொதியியல் மட்டும் பின்னாடி சொல்றாங்க. நன்னூலார் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இலக்கண விளக்க ஆசிரியர் பெயர், வினை, இடை, உரி, அதுக்கப்புறம் பொதுவியல் குறித்து பேசுறாரு. தொன்னூல் விளக்கம் சொல்லதிகாரத்துக்கு 12 இயல்களை வைத்து சொல் குறித்து கூறக்கூடிய ஒரு இலக்கண நூலா இருக்குது. நன்னூல் சொல்லதிகாரம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 5 இயல்களை உடையதாக இருக்குது நன்னூல். அதுல இந்த 5 இயல்கள்ல 4வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் வந்து இடையியல். இது ஒவ்வொரு நூலிலையும் எப்படி இடம்பெற்று இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 9 இயல்கள்ல 7வது இயலாக இடையியல் அமைஞ்சிருக்குது. வீரச்சோழியத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 5 இலக்கணம் கூறக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல சொல்லதிகாரத்துல 6 படலங்கள் இருக்குது. அதுல 5வதாக இடம்பெற்றுள்ள படலம் தாது படலம். அதுல பார்த்தோம் அப்படின்னா 2 நூற்பாக்கள் மட்டுமே இடைச்சொற்கள் குறித்து கூறக்கூடிய நூற்பக்களாக இருக்குது. காலம் காட்டும் பிரத்தியங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூற்பாவும், இடைச்சொற்கள் நின்று முடியும் விதம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூற்பாவும் வீரச்சோழியத்துல இருக்குது. இலக்கண விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 3வது இயலாக இடம்பெற்றுள்ளது. அது இடைச்சொல் இயல் அப்படிங்கிற பெயர்ல இலக்கண விளக்கத்துல இடம்பெற்று இருக்குது. தொன்னூல் விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 11வது இயலாக 12 இயல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். அதுல 11வது இயலாக இடைச்சொல் இயல் அப்படிங்கிற தலைப்புல இருக்குது. நன்னூலில் பார்த்தோம் அப்படின்னா 4வது இயலாக இந்த இடையியல் அமைந்துள்ளது. இந்த இடையியல்ல இடைச்சொற்கள் குறித்த செய்திகள் வந்து அதிகமா இருக்கு. தொடர்ந்து இப்ப 2 வகுப்புகள்ல அது தொடர்பா பேசிட்டே இருக்கிறோம், கேட்டுட்டே இருக்கிறோம். கோயம்புத்தூர் பிஎஸ்சி மகளிர் கல்லூரியிலிருந்து 2 பெரும் பேராசிரியர்கள் அது குறித்து அழகான உரை வந்து நிகழ்த்தினாங்க. அதை நம்ம கேட்டுட்டே தான் இருக்கிறோம்.
தனக்கென ஒரு பொருளின்றி பெயரொடும் வினையொடும் சார்ந்து அவ்வப்பொருளை தருவதுதான் இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறப்ப அதுக்கு தனித்து பொருள் கிடையாது. ஒண்ணு பெயர் சொல்ல சார்ந்து வரும், இல்லைன்னா வினை சொல்லை சார்ந்து வரும். இடைச்சொற்கள் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாக்குறப்ப சொற்களுக்கு முன்னும் வரலாம், சொற்களுக்கு பின்னும் வரலாம். வகுப்புல இது ராஜமால் அம்மா அழகா சொன்னாங்க. நம்ம முன்னொட்டு பின்னொட்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொற்களுக்கு முன்பாக வரலாம், சொற்களுக்கு பின்பாக வரலாம். அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் இந்த இடைச்சொற்கள் இடையில தான் வரும். அந்த இயல்பு தான் இடைச்சொற்களுக்கு இருக்கு. அதனால அது இடைச்சொல் அப்படிங்கிற பெயர் பெற்றதாக உரையாசிரியர் சேனாவரையர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார். அப்புறம் தெய்வச்சிலையார் சொல்றாரு, அது தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அற்றது அப்படின்னு சொல்றாரு. பெயர் வினைகளை சார்ந்தேதான் வரும். அதனால சார்ந்து வரக்கூடிய இடச்சொல்லுதான் இடைச்சொல்லாக மருவி வழங்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறது தெய்வச்சிலையாருடைய கருத்தா இருக்குது. சங்கர நமச்சிவாயர் அவரும் சொல்றாரு, பெயர் சொல்லுமாகாது வினை சொல்லுமாகாது, அந்த இரண்டின் வேறுமாகாமல் இடை நிகரனவாய் நிற்பதால் இடைச்சொல் ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. இந்த இடைச்சொல்லுக்கு அவருடைய விளக்கம் இதுவா இருக்குது. வாழ்வியல் களஞ்சியத்துல பார்த்தோம் அப்படின்னா தனித்து இயங்காம பெயர் வினை சொற்களை இடமாக கொண்டு அமையக்கூடிய பொருள் உடைய சொல் தான் இடைச்சொல் அப்படின்னு வாழ்வியல் களஞ்சியம் விளக்கம் தருது. இலக்கண ஆசிரியர்கள்கிட்டையும் இதே கருத்து தான் இருந்திருக்குது அப்படிங்கிறத தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல இடம்பெற்று இருக்கக்கூடிய இடைச்சொல் கிழவியும் உரைச்சொல் கிழவியும் அவற்று வழி மருங்கில் தோன்றும் என்ப என்ற நூற்பாவின் வழியாகவும், வேற்றுமை வினை சாரியை என்று தொடங்கும் நன்னூல் சொல்லதிகார நூற்பாவின் வழியாகவும், அதே மாதிரி இலக்கண விளக்க நூற்பாக்கள், தொன்னூல் விளக்க நூற்பாக்கள், முத்துவீரிய நூற்பாக்கள், இந்த நூற்பாக்கள் வழியாக நாம் அவற்றை அறிந்து கொள்ள முடிகின்றது. இதுல முத்துவீரியம் சொல்லுது, பெயர் வினை இடத்து பிறப்பது இடைச்சொல், வேற்றுமை வினை சாரியை ஒப்பு உருவுகள் இசை நிறை அசை நிலை இருமூன்று திறத்தன அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இந்த நூற்பாக்கள் வழியாக இடைச்சொற்கள் குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடைச்சொற்கள் குறித்து கூறக்கூடிய நூல்களாக தொல்காப்பியம், நேமிநாதம், நன்னூல், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், இந்த 6 நூல்கள்லையும் இடைச்சொற்கள் குறித்த செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இடைச்சொற்கள் அப்படிங்கிறப்ப வகுப்புல இடைகள் பத்தி பேசுறப்ப ராஜமால் அம்மா அழகா சொன்னாங்க. வேற்றுமை வினை சாரியை ஒப்பு உருவுகள் தத்தம் பொருளை இசை நிறை அசை நிலை குறிப்பு என என் பகுதியோடு தனித்து இயலின்றி பெயரினும் வினையினும் பின்முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது இடைச்சொல் அப்படின்னு சொன்னாங்க. அதற்குரிய பொருள்களையும் சொன்னாங்க. சாரியை உருபுகள், விகுதி உருபுகள், வேற்றுமை உருபுகள், அசை நிலை, இசை நிறை, ஏவோ என்று சொல்லக்கூடிய தத்தம் பொருளில் வரக்கூடியவை, ஒப்புமை உருபுகள், குறிப்பு பொருள் தரக்கூடியவை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல தொல்காப்பியர் இடைச்சொற்களாக 7 சொற்களை சொல்றாரு. நேமிநாதம் 6 சொற்களை கூறுகின்றது. நன்னூல் 8 செய்திகளை நமக்கு தருது. இலக்கண விளக்கம் 7 செய்திகளையும், தொன்னூல் விளக்கம் நன்னூல் மாதிரியே 8 இடங்கள்லையும் அதனுடைய பயன்பாடு பத்தி சொல்லுது. முத்துவீரியம் அது 6 இடங்கள்ல இந்த இடைச்சொல் வரலாம் அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கின்றது. இது அந்த இடைச்சொற்கள் எந்தெந்த நூற்பாக்கள்ல இருக்கு அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல 250வது நூற்பா, நேமிநாதத்துல 75வது நூற்பா, நன்னூலிலே 420வது நூற்பா, இலக்கண விளக்கத்திலே 251வது நூற்பா, தொன்னூல் விளக்கத்துல 130வது நூற்பா, முத்துவீரியத்துல 644வது நூற்பா. இந்த நூற்பாக்கள் எல்லாம் அனைத்துமே இடைச்சொற்கள் குறித்து கூறக்கூடியதாக உள்ளன. தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம் இவை எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இடைச்சொற்கள் சொல்லிருக்கு முன் அல்லது பின் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுல தொல்காப்பியர் எல் அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்றாரு. அது பார்த்தோம்னா எல் வளை அப்படிங்கிறதுல முன்பு வந்திருக்குது. கேட்டான் அப்படிங்கிற இந்த சொல் பார்த்தோம் அப்படின்னா கேள், அதோட சேர்த்து பின்னாடி வந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இடைச்சொற்கள்
வடிவ மாற்றம் பெற்று வரலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சான்றாக ஆசிரியர்க்கு அப்படிங்கிற சொல் ஆசிரியர்க்க என்று வரலாம். அது மாதிரி இடைச்சொற்கள் இணைந்து வரலாம் அப்படிங்கிற கருத்தை தொல்காப்பியரும் நன்னூலாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக அது மற்றம அப்படிங்கிற சொல்ல நம்மளால சொல்ல முடியும். தொல்காப்பியர் சொல்றப்ப இடைச்சொல்லிற்கு பொருள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சொல்லதிகாரத்திலேயே நம்ம பார்க்கலாம், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லின் ஆகும் என்மனார் புலவர் அப்படிங்கிற நூற்பாக்களை வச்சு எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரியே இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இடைச்சொல் எல்லாம் வேற்றுமை சொல்லே அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இடைச்சொற்கள் இன்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு இலக்கண ஆசிரியர்கள் சொல்றதுனால பொருள் வேறுபாட்டை தருவதற்காக இந்த இடைச்சொற்கள் பயன்பாட்டில் இருந்ததை நாம தெரிஞ்சுக்க முடியுது. மொத வகுப்புல ராஜமால் அம்மா சொல்றப்ப எழுவாயோட பொருளை வேறுபடுத்த அந்த வேற்றுமை உருபுகள் வந்தது அப்படிங்கிறது அழகா அவங்க நிறைய சான்றுகளோட சொன்னாங்க. அதனால இந்த இடைச்சொற்கள் பொருள் வேறுபாட்டை தருவதற்காக பயன்படுத்தப்படுபவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மொழியியலார் நோக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைக்கு பேசின அம்மா நிறைய மொழியியல் சார்ந்த மொழியியலார் சொன்ன செய்திகளை அழகா நமக்கு சொல்லிக்கிட்டே போனாங்க. அதுல மொழியியலார் இடைச்சொற்களை ஒட்டுகள் ஏற்காதவை அப்படிங்கிற பகுப்புல அவங்க சொல்றாங்க. ஒட்டுகள் ஏற்காதவை அதை அஃபிக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுப்பிரமணிய சாஸ்திரியார் இடைச்சொற்களை வேற்றுமை உருபுகள் ஒருநிலை சொற்கள் அப்படின்னு பிரிக்கிறாரு. கேஸ் அஃபிக்சஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு. மீனாட்சி சுந்தரனார் இடைச்சொற்களை வேரல் உருபன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் மோ இஸ்ரேல் ஐயா இவங்களை பத்தி நிறைய நேற்று பேசின அம்மா சொன்னாங்க. அவர் இடைச்சொற்களை ஒட்டுகளாகவும் இடைநிலை சொற்களாகவும் பிரிக்கிறாரு. அதுல ஒருநிலை சொற்களை அவரு ஒட்டிகள், கிளிட்டிக்ஸ், இணைப்பு சொல், கனெக்டர்ஸ், வெளிச்சொல், ஒகேட்டிவ், வியப்பிடைச்சொல், இன்டர்ஜெக்ஷன், ஓம உருபுகள், பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சேர்த்து அவரு பிரிச்சிருக்கிறாரு. இப்ப நாம நன்னூல்ல நம்ம இடைச்சொற்களை பார்க்க இருக்கிறதுனால நன்னூல் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தொல்காப்பியம் போல இன்னைக்கு வரைக்கும் நிறைய இலக்கண நூல்கள் இருந்தாலும் அந்த இலக்கண நூல்கள் குறித்து நம்ம பெயர்களை தான் கேள்விப்படுறோமே தவிர அதை எங்கேயுமே ஒரு பாட பகுதியில வைத்ததாகவோ இல்லைன்னா நாமவே விரும்பி எடுத்து படிப்பதாகவோ நூல்கள் நமக்கு தெரியல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நூல்களோட பெயர்களை தான் நம்மளால கேட்க முடியுது. ஆனா நன்னூல் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் போலவே இன்னைக்கும் அது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றாங்க, நன்னூல் அறியாதவர் எந்நூலும் அறியாதவர் அப்படின்னு. நன்னூலுக்கு இலக்கணம் எழுதின உரை எழுதின சோம இளவரச ஐயா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த நன்னூலோட ஆசிரியர் பவணந்தி முனிவர். இந்த பவணந்தியாரை ஆதரித்த மன்னன் கங்க நாட்டினை ஆண்ட சீயக்கங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னன் ஆதரிச்சாரு. பவணந்தியாருடைய காலம் அப்படின்னு பாக்குறப்ப 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி 13ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த நன்னூலுக்கு வேறு வேறு பெயர்கள்லையும் இது வழங்கப்படுது. நன்னூலை நம்ம சொல்றப்ப இதுல எழுத்து சொல் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் இலக்கணம் சொல்லுது. 2 அதிகாரங்களை உடையது ஈரிலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம். 5 இலக்கணம் பேசக்கூடிய நூல்களும் இருக்கு, 6 இலக்கணம் பேசக்கூடிய நூல்களும் இருக்கு. இது 2 எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணம் சொல்றதுனால இதனை சிற்றதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிற்றதிகாரம்னு சொல்றதுனால இதனை சின்னூல் அப்படின்னு சொல்லலாம். தொல்காப்பியத்தை நம்ம தொன்னூல்னு சொல்றதுனால இதனை பின்னூல் அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியும். சிற்றதிகாரம், செந்நூல், பின்னூல் அப்படிங்கிற பெயர்கள் நன்னூலுக்கு இருப்பதை நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே உரைகள் பார்க்கிறப்ப உரையாசிரியர்கள் பார்க்கிறப்ப 40க்கும் மேற்பட்ட 44க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமான புதிய புதிய உரைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இதுல மிகுதியான உரைகளை பெற்ற ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிற வரிசையில நன்னூலுக்கு ஒரு இடம் இருக்குது. மயிலைநாதர்,
ஆண்டி புலவர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், கூழங்கை தம்பிரான், முகவை ராமானுச கவிராயர், விசாக பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர், சடகோப ராமானுச ஆச்சாரியார், இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய உரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியாக இந்த இலக்கண நூல்கள் பரந்துபட்ட ஒரு எல்லையை உடையனவாக இருக்கின்ற பொழுது, நன்னூலில் நமக்கு ஒரு 10 நூற்பாக்கள் குறித்த செய்திகளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த இடைச்சொல்லுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல இடையியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், 7வது இயலாக. அதுல 48 நூற்பாக்கள்ல இந்த இடைச்சொற்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இடைச்சொல் பத்தி பேசுறப்ப பொது இலக்கணம் தொடர்பா ஒரு 3 நூற்பா இருக்குது. கடைசியில இருக்கக்கூடிய 2 நூற்பாக்கள் புறநடை நூற்பாக்களை போல அமைந்துள்ளன. மீதம் இருக்கக்கூடிய இந்த 48 நூற்பாக்கள்ல 5 நூற்பாக்கள் தவிர 43 நூற்பாக்கள்ல 53 இடைச்சொற்களை குறித்து தொல்காப்பியர் பதிவு பண்றாரு. மண், தில், பொன், உம், ஓ, ஏ, என, என்று, மற்று, எற்று, மற்றையது, மன்ற, தஞ்சம், அந்தில், கொல், எல், ஆர், ஏ, குறை, மா, முன்னிலை அசை சொற்களாக மியாயிக, மோமதி, இகும், சின், அம்ம, ஆங்க, ஒப்பில் போலி அப்படின்னு ஒரு இடைச்சொல் பத்தி பேசுறாரு. அசைநிலை சொற்களாக யா, கா, பிற, பிறக்கு, அரோ, போ, மாது, பிரிவு இல் அசைநிலைகளாக ஆக, ஆகல் என்பது, ஆகாக, ஆகட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஆக, ஆகல் என்பது, அவ் குறிப்பு சொற்களாக நன்றே, அன்றே, அந்தோ, அன்னோ, எண்ணிடை சொற்களாக உம்மை, என், என, என், எண்ணேகாரம், எனா, என்றா, செவ்வன், உந்தாகி இடைச்சொல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. என்று, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 53 இடைச்சொற்களை தொல்காப்பியர் சொல்லதிகாரத்துல தொல்காப்பியர் பதிவு பண்றாரு. இது மாதிரி வீர சோழியம் அப்படின்னு பாக்குறப்ப அதுவும் சொல்லதிகாரம் பத்தி பேசுது. 6 படலங்களை உடையதா இருக்குது. அதுல தாது படலம் அப்படிங்கிற ஒரு படலத்துல 2 நூற்பாக்கள் இடம்பெற்று இருக்கக்கூடிய நூற்பா 67, நூற்பா எண் 69, இந்த 2 நூற்பாக்களும் இடைச்சொல் குறித்த செய்திகளை உடையனவாக உள்ளன. அதுல 67வது நூற்பா காலம் காட்டும் இடைநிலைகள் இல்லைன்னா விகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல அது சொல்றப்ப பிரத்தியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இறந்த காலம் காட்டக்கூடிய இடைச்சொற்களாக தா, நா, யா. நிகழ்காலம் காட்டக்கூடிய இடைச்சொற்களாக கிர, சு, ஆனின்ற. எதிர்காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளாக கும், உம், மகார, ஒற்று அப்படிங்கிற 3 பிரத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இடைச்சொற்களை குறித்த குறிப்பு இருக்குது. அது இன்னைக்கு பெரும்பாலான இடைச்சொற்களை நாம பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் இடைச்சொற்கள் நின்று முடியும் விதம் அப்படிங்கிற 69வது நூற்பால்ல தொல்காப்பியர் 53 இடைச்சொற்களை சொல்றப்ப இந்த ஆசிரியர் 4 இடைச்சொல்ல மட்டும்தான் முன்வைக்கிறாரு. அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னா இல்லை, உண்டு, ஆல், இல் இவை முதலான இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடைச்சொற்கள் இசையை நிறைக்க வரும். இது போல உலகத்துல இதனை ஒத்த சொற்கள் இருக்கும். நுண்ணறிவால் தெளிந்து அவற்றை பயன்படுத்த வேண்டிய முறை அறிந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வீரசோழியத்துல அந்த நூற்பா செய்தி நமக்கு சொல்லுது. இலக்கண விளக்கம் அப்படின்னு பாக்குறப்ப இலக்கண விளக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 29 நூற்பாக்கள் இருக்குது. அதுல இந்த 29 நூற்பாக்கள்ல பொது இலக்கணம், இடைச்சொல் பொருள் பற்றிய புறநடை, இடைச்சொல் குறித்த புறநடை, இந்த 3 நூற்பாக்கள் தவிர 26 நூற்பாக்கள்ல 59 இடைச்சொற்களை குறித்த பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஏ, ஓ, என, என்று, உண்மை, அந்த உண்மையை முற்றுமை, எச்ச உண்மை அப்படின்னு பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்னிடை சொற்களாக எல்லாரும் சொல்ற மாதிரிதான் இவரும் சொல்றாரு. செவ்வன், ஏகாரம், என்றா, எனா, உண்மை, என்று, என, ஒடு, அது மாதிரி மண், தில், கொன், மற்று, எற்று,
மற்றையது, கொல், மன்ற, தஞ்சம், ஒடு, தெய்ய, அந்தில், ஆங்க, அம்ம, மா முன்னிலை அசை சொற்களாக எப்படி நன்னூலார் சொல்றாரோ அதே மாதிரி 10 சொற்களை சொல்றாரு. எல்லா இடத்தும் வரும் அசை சொற்கள்ல இவர் கொஞ்சம் கூடுதலா, நன்னூலார் 20 சொல்றப்ப இவர் ஒரு 21 இடைச்சொற்களை சொல்றாரு. ஆக மொத்தம் அந்த 26 நூற்பாக்கள்ல 59 சொற்கள் இடைச்சொற்கள் அப்படிங்கிற பதிவை நம்மளால பார்க்க முடியுது. தொன்னூல் விளக்கத்துல சொல்லதிகாரத்துல இடைச்சொல் இயல்ல 8 நூற்பாக்கள் தான் இருக்குது. அதை இடைச்சொல்லியல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு வீரமாமுனிவர். அவருமே கொஞ்சம் இடைச்சொற்களை சொல்றாரு. ஏகாரம், ஓகாரம், என, எண்ணிடைச்சொல் 8 அப்படிங்கிற விஷயத்துல நன்னூலர் மாதிரியே தான் அவரும் சொல்லிட்டு போறாரு. முன்னிலை அசைகளாக நம்ம நன்னூல்ல 20 சொல்றப்ப இவரு முன்னிலை அசை, பொது அசை இதை சேர்த்து 30 அப்படின்னு பதிவு பண்றாரு. முன்னிலைக்கு மட்டுமே வரக்கூடிய அசை சொற்களாக ஒரு 10 சொற்களை பதிவு பண்றாரு. இரக்க பொருள், இகழ்ச்சி பொருள், அச்ச பொருள், அதிசய பொருள். இதுக்கெல்லாம் சான்று ராஜமால் அம்மா பேசுறப்ப நிறைய சான்றுகளை கொடுத்து, வழக்கத்துல இன்னைக்கு இருக்கிற சான்றுகளை கொடுத்து சொன்னாங்க. அந்த செய்திகள் எல்லாமே வீரமாமுனிவர் இடைச்சொற்கள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக இந்த இடை இயல குறித்து பேசுகின்ற பொழுது சில நூல்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப நன்னூல் அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள்ல 431வது நூற்பால இருந்து 441வது நூற்பா வரைக்கும் எனக்கு ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அதுல தில் அப்படிங்கிற இடைச்சொல், இந்த இடைச்சொல் விளைவே, காலம், ஒளி இசை, தில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். விளைவு அப்படிங்கிறது ஆசை, காலம், ஒளி இசை அப்படிங்கிறது ஒளிந்த சொல். ஒளிந்த சொற்களை உணர்த்துவது ஒளி இசை அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கு சான்றுகளாக வார்ந்து இலங்கு வையயிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானை அப்படிங்கிற குறுந்தொகை பாடலை சொல்லலாம். இந்த சான்றுல நம்ம பார்க்குறப்ப அறிவையை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை உணர்த்தக்கூடிய காரணத்தினால இது விளைவு. இதுல வார்ந்து இலங்கு வையயிற்று சின்மொழி அறிவையை பெருகதில், அந்த தில் அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லானது விருப்பம் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெற்றாங்கு அரிகதில் அம்ம இவ்வூரே. இந்த பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா அரிகதில், அதுல இருக்கக்கூடிய அந்த தில்லானது காலத்தை உணர்த்தக்கூடிய இடைச்சொல்லா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அறிவையை பெறுகின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்படுறதுனால இந்த இடத்துல வரக்கூடிய தில் அப்படிங்கிற இடைச்சொல் காலத்தை உணர்த்தக்கூடிய சொல்லா இருக்குது. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா வருகதில் அம்ம எம் சேரி சேர அப்படிங்கிற இந்த பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா நீ வந்த அப்படின்னா நான் உனக்கு தருவேன், இன்னது செய்வேன், வந்தா நான் இது தருவேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல வரக்கூடிய தில் அப்படிங்கிற இடைச்சொல்லானது ஒளிந்த சொல் பொருளை உணர்த்துது. வந்தா தருவேன், வரலைன்னா தர முடியாது அப்படிங்கிற பொருள். அதனால இது ஒளியிசை பொருள்ல வருது. ஆக தில் என்ற இடைச்சொல்லானது விருப்ப பொருள்ல, கால பொருள்ல, ஒளியிசை ஒளிந்த பொருள்ல பயன்பாட்டுல இருந்திருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியாக மண் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல். மண் என்ற இடைச்சொல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தில் என்ற இடைச்சொல்லானது நன்னூலில் இந்த 3 பொருள்ல வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போலத்தான் தொல்காப்பியத்திலையும் இலக்கண விளக்கத்திலையும் இதே மாதிரியான 3 பொருண்மைகள்ல அது பயன்பாட்டுல இருந்திருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. தொன்னூல் விளக்கத்துல இந்த சொல் குறித்து தனித்த நூற்பா எதுவுமே இல்ல. மண் அப்படிங்கிற இடைச்சொல்ல பாக்குறப்ப மண்ணே, அசைநிலை, ஒளி இசை, ஆக்கம், கழிவு, மிகுதி, நிலைப்பேறு ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மண் அப்படிங்கிற இடைச்சொல்லானது அசைத்து நிற்றல் பொருள், ஒளிந்த சொல் பொருள், ஆக்கப்பொருள், கழிதல் பொருள், மிகுதி பொருள், நிலை பெறுதல் பொருள் என்று சொல்லக்கூடிய
6 பொருண்மையில பயன்பாட்டுல இருந்துச்சு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அசை நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு பொருள் அதுக்கு இருக்காது. ஒன்று பெயர் சொல்லோடு சார்த்தி சொல்லப்படும், அப்படி இல்லை என்றால் வினைச்சொல்லோடு சார்த்தி சொல்லப்படும். வேறு பொருள் இல்லாம சார்த்தி சொல்லக்கூடிய அந்த சொல்ல அசை நிலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சான்று அதுமன் கொண்கண் தேரே. வேறு பொருள் இல்லாம சார்த்தப்பட்டு சொல்லக்கூடிய காரணத்தினால அதை அசை நிலை அப்படின்னு சொல்றோம். கூறியதோர் வாழ்மண் அப்படின்னு பாக்குறப்ப இரும்பை அறத்துணித்தது அப்படின்னு ஒளிந்த சொற்களை தரக்கூடிய காரணத்தினால அத ஒளி இசை அப்படின்னு சொல்றோம். பண்டு காடுமண், முன்னாடி காடா இருந்தது, இன்னைக்கு வயலாயிருக்கலாம், இல்லைன்னா நகரமாக்கி இருக்கலாம். அப்படிங்கிற ஆக்க பொருள்ல வந்ததுனால அத ஆக்கம் அப்படின்னு சொல்றோம். சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே. இந்த தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடல் அடிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, அதியமான் இறந்த பொழுது ஔவையார் பாடிய கையறு நிலை பாடலோட தொடராதான் இது இருக்குது. அவன் இல்ல இறந்துட்டான், அதனால எங்களுக்கு வந்து கொடுப்பார் யாருமே இல்லை அப்படின்னு கழிந்தது குறித்து பேசுனதுனால இத வந்து கழிவு பொருண்மையில இந்த மண் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்தை எமக்கு அருளுமன், எம் இறை எமக்கு அருளுமன் அப்படின்னு சொல்றப்ப என்னுடைய தந்தையோ என்னுடைய இறைவனோ எனக்கு மிகுதியாக தருவான் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய காரணத்தினால மண் என்ற இடைச்சொல் இந்த இடத்துல மிகுதிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. மன்னா உலகத்து மண்ணியது புரிமோ, அது வந்து கலித்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் அடி. அதுல வந்து புரைமே அப்படிங்கிறது தான் பாடல் அடி. ஆனா நிறைய உரைகள்ல சான்று வந்து புரிமோ அப்படின்னு தான் இருக்குது. இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிலை பெறாத இந்த உலகத்துல, நிலையே இல்லாத இந்த உலகத்துல நீயாவது நிலைத்ததை செய் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய காரணத்தினால இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மண் என்ற இடைச்சொல் நிலைத்ததை செய் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மண் என்ற இடைச்சொல் நன்னூலில் 6 பொருள்கள்ல பயன்பாட்டுல இருந்ததை நாம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தொல்காப்பியத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 3 பொருள்கள்ல அது பயன்படுத்தப்பட்டதை பதிவு செய்யறாரு. கழிவு, ஆக்கம், ஒளி இசை அப்படிங்கிற 3 பொருண்மையில பயன்பாட்டுல இருந்ததை அவரு தெரியப்படுத்துறாரு. இலக்கண விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இலக்கண விளக்கம் நன்னூல் போலவே கழிவு, ஆக்கம், ஒளி இசை அப்படிங்கிற அந்த பொருள்ல தான் பயன்படுத்தப்படுது. தொன்னூல் விளக்கத்துல மண் அப்படிங்கிற இடைச்சொல்ல தனியா வீரமாமுனிவர் வந்து பதிவு செய்யல. அதுக்கு அடுத்தபடியாக மற்று என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் வினை மாற்று அசை நிலை பிரிது எனும் மற்றே. இப்ப வினை மாற்று அப்படிங்கிறது வினை மாற்று பொருள், அசைத்து நிற்றல் பொருள், பிரிது பொருள். இத இந்த 3 பொருண்மையிலையும் மற்று அப்படிங்கிற இடைச்சொல்ல நாம பயன்படுத்தி இருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் எண்ணாது அப்படிங்கிற நாலடியார் பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அடி. இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, விரைந்து அறிவாம் என்னும் வினையை ஒழித்து விரையாது அறிவாம் என்னும் வினையை தர்றதுனால வினை மாற்று. இன்னும் வில்வபதி அப்படிங்கிற உரையாசிரியர் அதுக்கு திருக்குறள்ல இருந்து ஒரு சான்று காட்டியிருந்தாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படிங்கிற அந்த குரல்பாமை கொடுத்து, கெடுப்பதும் மழைதான், கெட்டாருக்கு சார்வாய் இருப்பதும் மழைதான் அப்படிங்கிறதுனால கெடுப்பதும் மற்ற கெட்டாருக்கு சார்வாய் இருப்பதும் அப்படிங்கிறதுனால மற்றுங்கிற சொல் வந்து இங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. மற்றென்னை ஆழ்க அப்படிங்கிறதுல இதுல வந்து என்ன பொருள்னா அசைநிலை பொருள் தான். அசைநிலைக்கு நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், வேறு பொருள் எதுவுமே இல்லை, அது சார்த்தி தான் வருது. பெயரையோ வினையையோ சார்த்தி வர்றதுனால இந்த இடத்துல மற்றுங்கிற அந்த இடைச்சொல் அசைநிலை பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஊழில் பெருவழி யாவுள மற்ற ஒன்று சூழினும் தான் முந்திரும் அப்படிங்கிறதுல ஊழ் அல்லாது ஒன்று அப்படிங்கிற பொருளை தர்றதுனால
இங்க வந்து மற்று அப்படிங்கிற இடைச்சொல்லானது பிரிது அப்படிங்கிற பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப மற்று அப்படிங்கிற இடைச்சொல் நன்னூலில் 3 பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுவே தொல்காப்பியத்திலையும் இலக்கண விளக்கத்திலையும் வினை மாற்று அசைநிலை அப்படிங்கிற 2 பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. தொன்னூல் விளக்கத்துல இந்த சொல் குறித்து தனியா எதுவுமே வந்து வீரமாமுனிவர் சொல்லல. மற்ற போலவே வழக்கத்துல இருந்த சொல் வந்து மற்றையது அப்படிங்கிறது. இந்த மற்றையது என்பது சுட்டியதற்கு இனம் அப்படின்னு நன்னூலர் வந்து பதிவு பண்றாரு. அதுக்கு சான்றா வந்து இப்போ ஒருத்தருங்க கிட்ட ஒரு 2 புத்தகம் இருக்குது அப்படின்னா, ஒன்னை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா, அந்த புத்தகம் வேண்டாதவங்க எனக்கு இது வேண்டாம், இன்னொன்னு கொண்டு வா அப்படின்னா, இதுக்கு இனமான இன்னொன்னு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது போல 2 ஆடைகள் உள்ள ஒருவன் கிட்ட இதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றப்ப, அந்த ஆடையை விரும்பாதவன் இன்னொன்னு கொண்டு வா, மற்றையது கொண்டு வா, மற்றையது கொண்டு வா அப்படின்னு சொல்றப்ப, அதற்கு இனமான அந்த ஆடையை குறிப்பதாக இந்த இடத்துல மற்றையது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். இந்த மற்றையது அப்படிங்கிற சொல்ல பார்க்குறப்ப உரையாசிரியர்கள் சொல்றாங்க, ஒடு ஓடு அப்படிங்கிற சொல் மாதிரி மற்று மற்றை அப்படிங்கிறது வேறு வேறு தனிச்சொல் தான், மற்று வந்து மற்றைய ஆகல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒடு ஓடு போல மற்று மற்றை என்பன தனித்தனி சொற்கள். அது ஒன்றிற்கு இனமானது அப்படிங்கிற பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி கொல் அப்படிங்கிற இடைச்சொல், இந்த இடைச்சொல் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயம் அசைநிலை கூற்றே, கொல்லே ஐயம் அசைநிலை கூற்றே. இப்ப கொல் அப்படிங்கிற அந்த சொல்லானது ஐய பொருள்லையும் அசைநிலை பொருள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப ஐய பொருள் அப்படிங்கிறப்ப சந்தேகம் வரும் இல்லையா, இவ்வொரு குற்றிகொள் மகன்கொள் அப்படின்னு கேட்கிறப்ப அங்க இருக்கிற உருவம் வந்து மரக்கட்டையா மகனா அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு. அங்கே கிடக்கிறது கயிறா பாம்பா அப்படின்னு கேட்கிறப்ப, கயிறோ பாம்போ அப்படின்னு கேட்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஐய பொருள்ல இந்த கொல் அப்படிங்கிற இடைச்சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படிங்கிறப்ப அதுக்கு வேறு பயன் இல்லை, வேறு பொருள் இல்லை, வேறு பொருள் இல்லாம இருக்கிறதுனால அது அசைநிலை பொருள்ல வர்றதா சான்றுகளை நம்மளால பார்க்க முடியுது. கொல் அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லானது ஐய பொருளிலும் அசைநிலை பொருளிலும் பயன்பாட்டுல இருந்திருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. நன்னூல்லையும் இலக்கண விளக்கத்திலையும் இந்த 2 பொருள்கள்ல தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தொல்காப்பியர் காலத்துல ஐயம் அப்படிங்கிற ஒரு பொருண்மையை மட்டும் உணர்த்தக்கூடிய சொல்லாக அந்த கொல் அப்படிங்கிற இடைச்சொல் இருந்திருக்குது. அதுக்கு அடுத்தபடியா ஒடு தெய்ய என்று சொல்லக்கூடிய இடைச்சொற்கள், இது வந்து இசை நிறைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தருது. இப்ப அசை நிலைக்கும் இசை நிறைக்கும் வேறுபாடு இருக்குது. வேறு பொருள் இல்லாம பெயரையோ வினையவோ சார்ந்து வருகின்ற பொழுது அது அசை நிலை. செய்யுள்ள இசையை நிறைப்பதற்காக, ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய இடைச்சொற்களும் இருக்குது. அதனால இங்க வந்து ஒடு தெய்ய அப்படிங்கிறது இசை நிறைத்தல் பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம தெரிஞ்சுக்க முடியுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா, விதைக்குறு வட்டில் போதொடு பொதுல அப்படிங்கிற ஒரு தொடர், அது மாதிரி சொல்லன் தெய்ய நின்னோடு பெயர்த்தே அப்படிங்கிற இன்னொரு தொடர். விதைக்குறு வட்டில் போதோடு பொதுல அப்படிங்கிறது குறுந்தொகையில இடம் பெற்றிருக்கக்கூடிய தொடரா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. முதைப்புணம் கொன்றை ஆற்களி உழவர் விதைக்குறு வட்டி போதோடு பொதுல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலையில விதையை எடுத்து சென்ற அந்த சிறிய கூடை மாலையில திரும்பி வருகின்ற பொழுது பூக்களோட நிறைஞ்சு வருது. இங்க பொதுளல் அப்படிங்கிறதுல அது வந்து நிறைய வருது, செழிப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பார்க்க முடியுது. சொல்லேன் தெய்ய நின்னோடு பெயர்த்தே அப்படிங்கிறப்ப உன்னோடு நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்படுது. இது என்ன, இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒடு தெய்ய அப்படிங்கிற இந்த இடைச்சொற்கள் இசையை நிறைப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அன்றைய நன்னூலர் காலத்துல வழக்கத்துல இருந்தது. அது மாதிரி அந்தில் ஆங்கு அப்படிங்கிற இடைச்சொற்கள்,
இந்த இடைச்சொற்கள் வந்து அந்தில் ஆங்கு அசைநிலை இடப்பொருள் அவ்வே. அந்தில் ஆங்கு என்று சொல்லக்கூடிய 2 இடைச்சொற்களும் என்ன பொருள்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அசைநிலை பொருள்ல வருது, இடப்பொருள்ல வருது. அதுக்கு சான்று பார்த்தோம் அப்படின்னா, அந்தில் கழனினன் கச்சினன். வேறு பொருள் இல்ல, சார்ந்து வரக்கூடிய காரணத்தினால அது அசைநிலை. வருமே சேயிழை அந்தில் கொழுனன் காணிய அப்படின்னு பார்க்குறப்ப, சேயிலை அந்த இடத்துல கொழுனனை காண வருவாள் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய காரணத்தினால இது வந்து இடப்பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்தில் ஆங்க அப்படிங்கிற இந்த 2 இடைச்சொற்களும் அசைநிலை பொருள்லையும் இடப்பொருள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி ஆங்க திறன் அல்ல யாங்கழற அப்படின்னு பாக்குறப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்க அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லானது அசைநிலை அப்படிங்கிற பொருள்ல தான் பயன்படுத்தப்படுது. இது வந்து ஆங்கு அப்படிங்கிறது ஆங்க என விகாரமாகவும் வரலாம். அதுக்கு சான்று நம்ம பார்க்குறப்ப ஆங்காங்கு ஆயினும் ஆக. ஆங்காங்கு அப்படின்னு சொல்றப்ப அந்தந்த இடத்து அவ்வளவு இடத்து அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதுனால இது இடப்பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அம்ம என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் அம்ம உரையசை கேன்மின் என்று ஆகும் அப்படின்னு நன்னூலார் சொல்றாரு. அம்மங்கிறது உரையசை பொருளையும் ஒன்று சொல்லுவேன் கேள் அப்படிங்கிற பொருளையும் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப அம்ம அப்படிங்கிறதுக்கு அது மற்ற அம்ம. இது உரைத்தல் கட்டுரைத்தல் கண் வரக்கூடிய காரணத்தினால இதை உரையசை அப்படின்னு பார்க்குறோம். அம்ம வாழை தோழி அப்படின்னு சொல்றப்ப ஒன்று சொல்லுவேன் கேள் அப்படிங்கிற ஏவல் பொருள்ல அது வந்திருக்குது. இது அம்மா வாழை தோழி நிறைய நம்ம சங்க செயல்கள்ல இந்த தொடரை நல்லாவே வந்து பார்க்க முடியுது. மிகுதியாக இந்த சொல் பயன்பாடு இருக்குது. இப்ப அம்ம அப்படிங்கிற அந்த சொல் உரையசைத்தல் பொருள் கேன்மின் அப்படிங்கிற ஏவல் பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அம்மங்கிற இடைச்சொல் நன்னூலில் 2 பொருண்மையில பயன்படுத்தப்பட்டிருக்குது. தொல்காப்பியத்துல கேன்மின் அப்படிங்கிற பொருள்ல மட்டும் பயன்படுத்தி இருக்கிறாரு. இலக்கண விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கேட்பித்தல் அசைநிலை அப்படிங்கிற பொருள்கள்ல பொருண்மையை தரக்கூடியதாக இந்த சொல் இடம்பெற்று இருப்பதை நாம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா மா என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் இது வியங்கோள்ல வரக்கூடிய அசைச்சொல்லாக இருக்கின்றது. மாயன் கிழவி வியங்கோல் அசைச்சொல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வியங்கோல் இடத்து வரக்கூடிய அசைச்சொல் தான் இந்த மா என்று சொல்லக்கூடிய இடைச்சொல். இதுக்கு சான்று பார்த்தோம் அப்படின்னா உப்பின்று பொற்கை உண்க மா பொற்கையோனே அப்படிங்கிற ஒரு சான்று சொல்லலாம். பொற்கையோனே உப்பில்லாத கூளை உண்பாயாக அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆக உண்க அப்படின்னு சொல்றப்ப அது வந்து வியங்கோல் இடத்து வரக்கூடிய வியங்கோல் வினையை அடுத்து வரக்கூடிய அசைச்சொல்லா அந்த இடத்துல இருக்குது. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை அசைச்சொற்கள் நம்ம வந்து தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்லக்கூடிய 3 இடங்கள் வந்து நமக்கு இருக்கு. இருதிணைகள் ஐம்பால்கள் 3 இடங்கள் அப்படிங்கிறத நம்ம பெயரியல் வினையல் எல்லாத்துலயும் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். வினையல் அதை அழகா சொல்லுது. இதுல முன்னிலை இடத்து வரக்கூடிய அந்த அசைச்சொற்களாக நன்னூலார் ஒரு 10 சொற்களை வந்து பயன்படுத்துறாரு. மியா இக மோ மதி அத்தை இத்தை வாழிய வாழ வி யாழ முன்னிலை அசை அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 இடைச்சொற்களுமே முன்னிலை இடத்தில் வரக்கூடிய அசை சொற்கலாம். முன்னிலை இடத்துல நாம பயன்படுத்துகின்ற பொழுது பெரும்பாலும் அது ஏவலா தான் இருக்கும். அந்த ஏவல் வந்து அன்பு நிறைந்த ஏவலா இருக்குமா. அந்த இடத்துல இந்த சொற்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. மியா சிலையன் செழுந்தளையன் கேன்மியா சென்மியா இக தன்துறை ஊர காணிக எனவே மோ காமம் செப்பாது கண்டது மொழிமோ மதி சென்மதி பெரும அத்தை சொலியரத்தை நின் வெகுளி இத்தை நீயொன்று பாடித்தை வாழிய காணியவா வாழிய மலைச்சாரல் மாழ
சிறிது தவிர்ந்தீக மாள நின் பரிசிலர் உய்மார். சிறிது தவிர்ந்து ஈக மாள நின் பரிசிலர் உய்மார். ஈ சென்றீ பெரும நின் தகைக்குணர் யாரே. யாழ நீயே செய்வினை மருங்கில் செலவு அயர்ந்து யாழ. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சங்க செயல்களிலே இருந்து எடுக்கப்பட்ட தொடர்களாக தான் இருக்குது. இந்த 10 இடைச்சொற்களும் முன்னிலை அசை சொற்களாக வரும். முன்னிலை இடத்தில் வரக்கூடிய அசை சொற்களாக வரும். இந்த 10ஐயும் நன்னூலும் சொல்லுது. நன்னூல் போலவே இலக்கண விளக்கமும் எந்த மாற்றமும் இல்லாம இந்த 10 இடைச்சொற்களும் முன்னிலை இடத்தில் வரக்கூடிய அசை சொற்கள் அப்படின்னு பதிவு பண்ணுது. இதே காலத்தால் முற்பட்ட தொன்மையான தொல்காப்பியம் இந்த முன்னிலை அசை சொற்களை, முன்னிலை இடத்திலே வரக்கூடிய அசை சொற்களை 6 அப்படின்னு சொல்லுது. மியா, ஈக, மோ, மதி, ஈகும், சின் அப்படிங்கிற 6 இடைச்சொற்களை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. தொன்னூல் விளக்கமும் நன்னூலும் இலக்கண விளக்கத்தையும் போலவும் 10 அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாழ அப்படிங்கிற சொல் மான் என்ற இடைச்சொல்லா தெரிஞ்சு வந்திருக்குது. யாழ அப்படிங்கிறது யாழ் என்ற இடைச்சொல்லா தெரிஞ்சு வந்திருக்குது. ஈ என்ற சொல் இல்லை, நன்னூல்லையும் இலக்கண விளக்கத்திலையும் இருக்குது. ஆனா தொன்னூல் விளக்கத்துல வீரமாமுனிவர் ஈ அப்படிங்கிற சொல் இல்லை, ஆனா ஆர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. இந்த ஆர் என்கிற சொல் தொல்காப்பியத்துல தொல்காப்பியரால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது முன்னிலை இடத்திலே வரக்கூடிய சொற்கள். இந்த இடைச்சொற்கள் 10 அசை நிலை பொருள்ல வருது. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்தும் வரக்கூடிய அசை சொற்கள். எல்லா இடம் அப்படின்னு பாக்குறப்ப 3 இடங்களை தான் பெரும்பான்மை நம்ம சொல்றோம். தன்மை இடம், முன்னிலை இடம், படர்க்கை இடம். இந்த இடங்கள்ல வரக்கூடிய அசை சொற்களாக நன்னூலார் ஒரு 20 சொற்களை சொல்லிட்டு போறாரு. அப்படி பாக்குறப்ப யா, கா, பிற, பிறக்கு, அரோ, போ, மாது, இகும், சின், குறை, ஓரும், போலும், இருந்து, இட்டு, அன்று, ஆம், தாம், தான், கின்று, நின்று, அசை மொழி என்று சொல்லக்கூடிய கின்று, நின்று வரைக்குமான 20 சொற்கள், இடைச்சொற்களை பார்க்க முடியுது. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பாக்குறப்ப 20 எடுத்துக்காட்டுகளை செய்யுள் பகுதியிலிருந்து நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. யா அப்படிங்கிறது யா பன்னிருவர் மாணாக்கர் அகத்தியனாருக்கு. கா அப்படின்னு சொல்றப்ப புறநிழல் பட்டாலோ இவள் இவள் காண்டிகா. பிறன்னு பாக்குறப்ப ஆயனை அல்ல பிற. பிறக்குன்னு பாக்குறப்ப பிறக்கு இதனுள் செல்லான் பெருந்தவம் பட்டான். அரோன்னு பாக்குறப்ப நோதக இருங்குயில் ஆளும் அரோ. போ பிரியின் வாழாது என் போ. மாது வெளிந்தன்று மாதவர் தெளிந்த என் நெஞ்சே. இகும் காண்டிகும் அல்லமோ கொண்க. சின் தீங்காகிய வாள் என்று சின். குறை அது பெறலருங் குறைத்தே. ஓரும் அஞ்சுவதோறும் அரணே. போலும் வடு என்ற கண்ணாய் வருந்தினை போலும். இருந்து நனவு என்று எழுந்து இருந்தேன் நல்வினை ஒன்று இல்லேன். இட்டு நெஞ்சம் பிளந்திட்டு. அன்று பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. ஆம் பணியுமாம் என்றும் பெருமை. தாம் நீர்தாம், தான் நீதான், கின்று வாழ்வான் ஆசைப்பட்டு இருக்கின்றேன். நின்று அழல் அடைந்த மன்றத்து அறந்தையராய் நின்றார் என்று சொல்லக்கூடிய இந்த 20 இடைச்சொற்களுமே, யா, கா, இந்த 20 இடைச்சொற்களுமே வேறு பொருள் இல்லை, அசை சொற்களா தான் வருது. அசைத்து நிற்றல் பொருள்ல தான் பயன்பாட்டுல இருந்திருக்குது. இவை எல்லாமே, இந்த சொற்கள் அனைத்துமே செய்யுள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்களாக இருக்கிறதுனால இந்த சொற்களோட சிறப்பை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எல்லா இடத்தும் வரும் அசை சொற்களை நன்னூலார் 20 அப்படின்னு சொல்றாரு. அந்த அசை சொற்கள் காலத்தால் முற்பட்ட நூலான தொல்காப்பியத்துல 7 அப்படிங்கிற
அசை சொற்களை சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பியர். இலக்கண விளக்கம் 21 அப்படின்னு சொல்லுது. அந்த 21 அப்படின்னு பாக்குறப்ப 16 சொற்கள் வரைக்கும், இப்ப யால இருந்து ஒரு 16 ஆம் வரைக்கும் ஒரு 16 சொல்லல. நன்னூலார் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரியே இருக்குது. அதுல தான் தாம் அப்படிங்கிறது இரண்டுமே வந்து இடம் மாறி இருக்குது. நம்ம நன்னூலார் வந்து தாம் தான் அப்படின்னு சொல்றாரு, அவர் வந்து தாம் தான் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அது மாதிரி கின்று நின்று என்று காலம் காட்டக்கூடிய விகுதிகளை நன்னூலார் வந்து சொல்றப்ப அதுல வந்து இலக்கண விளக்கத்துல அந்த 2 சொற்களுமே இல்ல. அதுக்கு பதிலாக புதிதாக 3 சொற்கள் அவர் கொடுக்கிறாரு. என, ஆண், என்ப அப்படிங்கிற சொற்கள் புதிதாக அந்த நூல்ல இடம்பெற்றுள்ளன. இதே தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பாக்குறப்ப வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கத்துல ஒரு முன்னிலை அசை சொற்களும் பத்தி சொல்றாரு. பொது இடத்திலே வரக்கூடிய பொதுநிலை அசையாகவும் முன்னிலை அசையாகவும் ஒரு 30 சொற்களை வந்து நமக்கு வீரமாமுனிவர் வந்து தந்திருக்கிறாரு. அந்த 30 சொற்கள் அப்படின்னு பாக்குறப்ப அத்து, அந்தில், அன்று, அம்ம, ஆங்க, அரோ, ஆம், ஆள், இத்து, இகும், குறை, கா, இருந்து, இன்று, ஓரும், சின், தம், தான், நின்று, தில், பிற, பிறக்கு, மண், மா, மண்ணோ, மாது, யா, மாதோ, போலும், போம் என்று சொல்லக்கூடிய 30 சொற்களை பயன்படுத்துறாரு. இந்த 30 சொற்களும் 3 இடங்கள்லையும் ஐம்பாலுக்கும் உரிய சொற்களாக வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுல பெரும்பான்மையான சொற்கள் நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரியே இருக்குது. சில சொற்கள் அதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 20 சொற்களுமே வந்து 3 இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்களாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. பெரும்பான்மையான இடைச்சொற்கள் அசைநிலை பொருள்ல வருது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இடைச்சொற்கள் குறித்து பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால நடத்தப்பட்ட தேர்வு எழுத வாய்ப்பு கிடைத்த பொழுது தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பீட்டு அடிப்படையில வினாக்கள் அமைந்ததுனால அது படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 1997லையும் 99லையும் மறுபடி இடையல்ல இருக்கக்கூடிய இந்த இடைச்சொற்களை திருப்பி பார்ப்பதற்கு ஒரு நினைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா நான் இதை நினைக்கிறேங்கய்யா. நிறைய இடைச்சொற்களை நாம வந்து கண்டுக்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற, நேத்து அம்மா பேசுறப்ப சொன்னாங்க இடைச்சொற்கள்ல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம செய்யுள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா மேற்கணக்கா இருக்கட்டும், கீழ்கணக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய இக்கால இலக்கியங்களா இருக்கட்டும், எல்லா இலக்கியங்கள்லையுமே இந்த இடைச்சொற்களை நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. அந்த இடைச்சொற்கள் குறித்து ஓரளவு திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சென்னை செந்தமிழ் மன்றம் வழியாக கிடைத்தது. அதற்காக நிறுவனருக்கும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களாகிய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாய்மொழியை இதுவரை கேட்ட தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய அகம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன் ஐயா. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. நாங்க வந்து இன்னைக்கு என்ன நினைச்சோம்னா, இந்த இடையியல் வந்து நிறைவு பெற போகிறது, இடையில வந்து இலக்கண தோழி தான் நிறைவு செய்ய போகிறார் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த இடையில மொத்தமா கரைச்சி குடிச்சு அப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சாறு பிடிந்த பானம் போல கொடுத்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய வெளிப்பாடும் மிக அழகாக இருந்தது. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள், சில மணித்துளிகள் கலந்துரையாடுவோம்.